பறந்து போ, அன்பு, குளோரி ஆண்டனி, கோகுல், இந்த 3 அப்பா அம்மா பையன் கேரக்டருக்கு நடுவுல நடக்கிற ஒரு ஹாப்பியஸ்ட் எமோஷனல் டிராமா தான் இந்த பறந்து போ படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: நீங்க தினமும் செய்யற வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி, அந்த வேலையை பிடிக்காத வேலையா இருந்தாலுமே அந்த கனெக்ட் பண்றது மூலியமா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. அந்த ஹாப்பினஸ்க்காகவே மறுபடியும் மறுபடியும் பிடிக்காத விஷயங்களை பழக்கப்படுத்திக்கிட்டு அதை எப்படி நம்மளுக்கு அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு வருவீங்க. அது இன்னுமே பிடிச்ச வேலையா இருந்தா டபுள் மடங்கு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒருத்தி சொல்றதுதான். அவன் சொல்றதை கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். அவன் சொல்லாதது கேட்கும் போதுதான் இப்பவே நினைச்சேன்ல அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நீங்க நினைச்சதை பண்ணுங்க, பிடிச்சதை பண்ணுங்க, பிடிக்காதத என்னதான் இருந்தாலும் அதுவும் நாம தான், அதையும் ஹாப்பியா பண்ணுங்க. பறந்து போ இந்த படம் பாத்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு இருக்கும் போதே இது எங்க முருகன் சிவன் பார்வதி கதை மாதிரி இருக்கே, ஆனா ஊனா அந்த அந்த லைனுக்கு கொண்டு போயிட்டு வந்துருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எண்டு கார்டுல நான் யோசிச்சதையே டைரக்டர் ராம் ஒரு வாய்ஸ் ஓவர் கிரெடிட்ஸா வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது பெருசா ஸ்பாயில் ஆகாது. ஏன்னா எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லல. ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஜான்ரா வச்சுதான் நிறைய படத்தை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இந்த படத்தோட ஜான்ராவே எனக்கு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கும் கிடைக்கும் தான் அதை அவாய்ட் பண்ணேன். இதுதான் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது எனக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் ஒரு நியூட்ரல் பாயிண்டா இருந்துச்சு. அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மற்றபடி மிர்ச்சி சிவா கோகுல் மனுஷன் ஓடிட்டே இருக்காருங்க படம் ஆரம்பிச்சதுல இருந்து. அது மென்டலாவும் உள்ளுக்குள்ள ஓடுறத லேயர்டா ராம் சொன்ன விஷயமா இருக்கட்டும், பிசிக்கலாவும் ஓடுறதா இருக்கட்டும், ஏறுறது இறங்குறதுமா மனுஷன் படாத பாடுபட்டு இந்த படம் நடிச்சு கொடுத்துருக்காரு. பயங்கரமான ஒரு, அதாவது அது சிவாதான் கோகுல்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. கோகுல் வேற இல்ல, சிவா வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா பிளெண்டின் பண்ணி ராம் எழுதுனதா இருக்கட்டும், அது உள்வாங்கி சிவா நடிச்சு போர்ட்ரே பண்ண விஷயமா இருக்கட்டும், குறிப்பா அவருக்கு கேஷுவலா அடிச்சு விடுற டைமிங் காமெடிஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். அதுக்கு அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ட்ரிவன் கேரக்டரா இதுவுமே ஒரு லேயர்டி கேரக்டர் தான். கிரேஸ் ஆண்டனி பண்ண ரோல், கிரேஸா செம்ம ரோல். அது மிஸ் பண்ணிடாதீங்க தியேட்டர்ல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல பாருங்க, உங்களுக்கே தெரியும் அது அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பில்லர், இந்த படத்தோட சோல், அன்பு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சவரோட ஆக்டிங். அந்த நண்பர், அந்த பையன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஆக்டிங் எல்லாம் இல்ல, இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அப்படிங்கிற ஒரு சோலை புடிச்சிட்டு, ஒரு சின்ன குழந்தையா, ஒரு குழந்தைக்கு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்தா என்னெல்லாம் நடக்கும், அந்த குழந்தையால அவங்க அப்பா அம்மாவோட எமோஷனை எப்படி மாத்த வைக்க முடியும் அப்படின்னு சின்னதா ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா ஒரு பையனை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பையனை, அன்புங்கிற கேரக்டர்ல அந்த பையன் சூப்பரா நடிச்சிருக்காரு. சிவாவோட டைமிங் காமெடியோட இவரோட டைமிங் காமெடி அதை விட அல்டிமேட்டா இருக்கு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். படம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த எல்லா ரிவ்யூ வீடியோலும் சொல்லியிருப்பேன், கனெக்ட் ஆனீங்கன்னா இந்த படத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும், கனெக்ட் ஆனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எல்லாரும் மாதிரி என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு கிளீச்சேவான ஒரு ரிவ்யூவோட இதுல நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா படம் கண்டிப்பா என்ன நினைச்சு உள்ள வரீங்களோ எல்லாருமே அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. அது ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை தரும். காமன் எமோஷனா கண்டிப்பா லாஃப்டர், ஹாப்பினஸ் மட்டும்தான் இந்த படத்துல இருந்து எடுத்துட்டு போவீங்க. ஒரு சிறந்த படம், நல்ல படம். 7 கடல் 7 மலை ஏன் லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம், ரொம்ப அழகான ஒரு ஹார்ட் வார்ம் ஃபுல்லான ஒரு பதட்டம் அது ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி படம் பார்த்தங்காட்டி இதுலயுமே இவருக்கு ஏதாவது ஆயிருமோ, ஐயோ இப்போ இதாயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். பட் படத்தோட ஃப்ளோல போக 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 இப்படி தானே வரப்போகுது, இந்த இடத்துல கண்டிப்பா இப்படி நடக்காது அப்படின்னு அந்த பதட்டத்தோடையும் ஒரு ஹாப்பினஸ் இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் ராம் வச்சிருக்காரு. அண்ட் குறிப்பா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. படத்துல டைலாக்ஸா பேச வேண்டிய விஷயத்தையெல்லாம் மதன் கார்கி லிரிக்ஸ் மூலியமா சந்தோஷ் தயாநிதி பாடல்கள் மூலியமா அழகா கன்வே பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தோட உயிரோட்டத்துக்கும் படத்தோட ஹியூமர் சென்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்னடா ராம் சார் படத்துல ராம் சார் வாய்ஸ் ஓவர் இல்ல அப்படிங்கிற ஒரு தாட்டும் இல்லாம புதுசா இந்த மாதிரி ஒரு
அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி அதுவும் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெகட்டிவ்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு படத்தை இவ்வளவு நாளா ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தான் ஒரு சொல்ல முடியும். கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா தேவை எல்லாத்துக்கும். எனக்கு மஸ்ட் 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 திருப்பி எத்தனை டைம் வேணா நான் தேட்டர்ல போய் பார்ப்பேன். அந்த மாதிரி படம் தான் இந்த பறந்து போ. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த நெகட்டிவ்ல விட்டுருங்க. கிரிட்டிக்கலா காமனான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, என்ன இப்படி எல்லாமே ஒரு குழந்தை இருக்குமா, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா, நம்புற மாதிரி இல்லையே, என்னப்பா டைலாக்ஸை வந்து சாங்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சு படம் பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கிற என்டர்டைன்மெண்ட் பர்சன்ட்டை நீங்க தான் இப்படி நினைச்சு நீங்க தான் மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஸ்டில் அந்த சாங்ஸை இன்னுமே கொஞ்சம் குறைச்சு மைனர் டியூன் பண்ணி அதுலயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கதையை சொல்ல இன்னுமே இதுலயும் சூப்பரா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா குறைச்சி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தா அதையுமே வந்து நெகட்டிவா சொல்ல, ஒரு பாசிட்டிவ் வேல தான் சொல்றேன், கொஞ்சம் குறைச்சிட்டு கதையில டைலாக்ஸாவோ இல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாவே கன்வே பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் இப்பவே இப்படிதான் இருக்கு, ஆனா இன்னும் இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி பெரிய ஃபிளாஸ்ன்னு இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஃபிளாலஸ் லைக் எ ரிவர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. பறந்து போக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 95 மார்க்ஸ் தருவாங்க. பறந்து போ, யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபீல் த ப்ரீஸ் அண்ட் யூ வில் ஃபீல் த ப்ரீஸ் வென் யூ வாட்ச் பறந்து போ இன் தியேட்டர்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.